सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி முப்பெரும் தேவியரின் பாதம் பணிந்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 17ஆம் நாள் 3/10/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இன்று அன்னை பராசக்தியை முப்பெரும் தேவியராக வணங்கி வழிபாடு செய்து அருள் பெறுகின்றதாகிய உன்னதமான சக்தி விரதம் ஆரம்பம். நவராத்திரி விரதம். இந்த நவராத்திரி விரத காலங்களிலே இந்த பிரதமை திதி முதல் நவமி திதி ஈராக 9 திதிகள் அடங்கிய இரவுகள். நவராத்திரி என்றதும் 9 இரவுகள் என்று நாம் நடைமுறையிலே பொதுவாக பேசிக்கொள்வோம். 9 இரவுகள் என்பது அல்ல. இப்போ சில வருடங்களிலே 8 நாளிலே நவராத்திரி வருகிறது. சில வருடங்களிலே 10 நாளிலே நவராத்திரி வந்திருக்கிறது. எனவே நவராத்திரி என்றால் 9 நாள் என்பதல்ல, 9 திதிகள் அடங்கிய இரவுகள். அந்த வகையிலே இந்த நவராத்திரி என்கின்றதாகிய அன்னையினுடைய திதி வாரியான விரதத்திலே முதல் 3 திதிகள் பிரதமை, திதியை, திருதியை ஆகிய திதிகளிலே வீரத்தை வேண்டி துர்காதேவியையும், சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி ஆகிய திதிகளிலே செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியையும், சப்தமி, அஷ்டமி, நவமி ஆகிய திதிகளிலே கல்வியை வேண்டி மகா சரஸ்வதியையும் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு இந்த நவராத்திரி விரதத்திலே அமைந்திருப்பது. சிவனுக்கு ஒரு ராத்திரி, சக்திக்கு 9 ராத்திரி. இந்த 9 திதிகளும் அடங்கிய இரவுகள். பொதுவாக ஆலயங்களிலே கும்பங்கள் வைத்து ஹோமங்கள் செய்யப்பட்டு கொலு வைக்கப்பட்டு அலங்காரமான ஸ்ரீசக்கர நவமாவரண பூஜைகள் வழிபாடுகள் செய்யப்படும். இல்லங்களிலே இந்த கொலு படி வைத்துக் கொள்வார்கள். சில இடங்களிலே 9 படிகள் இடவசதி உள்ளவர்கள் 9 படி வைத்துக் கொள்வார்கள். அல்லது 7 படி வைத்துக் கொள்ளலாம், 5 படி வைத்துக் கொள்ளலாம், 3 படி வைத்துக் கொள்ளலாம். நமக்கு இடவசதி இல்லை, 3 படி தான் வைக்கலாம் என்றால் அதுக்குரிய 3 படிகளை வைத்து இந்த அலங்காரங்கள் செய்து கொள்வார்கள். இது பொதுவாக இந்த முதல் நாள் அமாவாசை என்று இரவே இந்த கொலுப்படியெல்லாம் தயார் பண்ணி முதலிலே ஏதோ ஒரு கொலு இல்லை அந்த பொம்மையை வைத்துக்கொள்வது. இவ்வாறு கோலங்கள் இடப்பட்டு அழகாக மாவிலை தோரணங்களாலே அலங்காரம் செய்யக்கூடியவர்கள் அலங்காரம் செய்து மலர் மாலைகள் சாத்தி வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு. இது வீடுகளில், இல்லங்களில் நடைபெறும். கலாசாலைகளிலே, பாடசாலைகளிலே, கல்விக்கூடங்களிலே, பல்கலைக்கழகத்திலே இவ்வாறு இந்த 9 திதிகளிலும் முப்பெருந்தேவியை வழிபாடு செய்கின்றதாகிய இந்த சக்தி வழிபாடு நவராத்திரி விரதம்
இன்று ஆரம்பமாகி தொடர்ச்சியாக நவமி வரையிலே நடைபெற்று விஜயதசமி என்கின்ற 10ஆம் நாள் வெற்றிக்குரிய நாளாக கொண்டாடப்படுகின்ற சிறப்போடு கூடியது. இந்த நவராத்திரி தொடர்பாக தொடர்ந்தும் வருகின்ற நாட்களிலே சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் முப்பெருந்தேவியருடைய பரிபூர்ணமான திருவள்ளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையில் அவர் சில உவமைகளை, உருவகங்களை கூறி வாழ்வின் உண்மைகளை போதித்தார். இவ்வாறு அவர் போதிக்கின்ற பொழுது சொல்லுகின்றார், நல்ல கனிகளை நல்ல மரம்தான் கொடுக்கும் என்று. கனிகளில் இருந்து மரத்தினுடைய தரத்தை அறிய முடியும் என்று. முட்புதரில் இருந்து அத்திப்பழங்களையோ அல்லது திராட்சை பழங்களையோ நாங்கள் பறிக்க முடியாது. அதாவது நல்லவரோ தீயவரோ என்பதை அவரவர் கனிகளிலே இருந்து, அவர்களுடைய செயல்களிலே இருந்து, அவர்களுடைய பேச்சுக்களிலே இருந்து, அவர்களுடைய நடத்தையிலே இருந்து இவர் யார் அவர் யார் என்று நாங்கள் எடை போட முடியும். இவ்வாறு நல்ல கனிகளை எங்களுடைய வாழ்விலே நற்கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எங்களுக்கு விளம்பரம் செய்யக்கூடாது. நான் ஒரு நல்லவன் என்று சொல்லுவதை நானே சொல்லிக்கொள்ளக்கூடாது. என்னுடைய செயல்கள் தான் சொல்ல வேண்டும். நான் எதை இந்த உலகத்திலே சாதித்திருக்கின்றேன் என்று அடுத்தவர்கள்தான் இனம் கண்டுகொள்ள வேண்டும். நான் செய்த நன்மைத்தனங்கள் அவற்றை பார்க்கின்றவர்கள்தான் இவன் நல்லவன் என்று எங்களுக்கு பெயர் சூட்ட வேண்டும். அதனால் இயேசு இந்த போதனையை முன்வைக்கின்ற பொழுது இது எங்களுக்கும் ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது. எப்பொழுதும் நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவோம். எந்த மனிதனாவது நான் கெட்டவனாக இருக்க வேண்டும், அழிந்து போக வேண்டும், நான் ஒரு கயவஞ்சகன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், அல்லது அவர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். ஆனால் எப்படி நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுடைய சொல்லும் செயலும் தான் காட்டி கொடுக்கின்றது. அதனால் இயேசு கூறுகின்றார், நல்ல விடயங்கள், நல்ல கனிகள் ஒருவனுடைய உள்ளமாகிய கருவூலத்திலிருந்து தான் அவை பிறக்க வேண்டும். எங்களுடைய உள்ளங்களைத்தான் நாங்கள் பண்படுத்த வேண்டும். எங்களுடைய உள்ளம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் எப்படி சிந்திக்கின்றோம், நாங்கள் எதை விரும்புகின்றோம். நன்மைத்தனங்களை விரும்ப வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்ப வேண்டும். நல்லெண்ணம் என்று சொல்லுவார்கள், குட் வில் என்று சொல்லுவார்கள். நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல எண்ணங்களை உதயமாக்க வேண்டும், அதை விரும்ப வேண்டும். அதை விரும்பி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆவல் கொள்ளுகின்ற பொழுது அதை நாங்கள் செய்வதற்கான முயற்சிகளை எடுப்போம். எங்களுடைய பேச்சிலே நான் இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். நான் என்னுடைய கோபத்தை இப்படியான வார்த்தைகளினாலே தீட்டு கட்டலாம், அல்லது நான் இப்படியான வார்த்தைகளிலே என்னுடைய கருத்தை கூறலாம். நாங்கள் எது செய்கின்றோம் என்பதிலும் பார்க்க எப்படி செய்கின்றோம் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதனால் எங்களுடைய பேச்சிலே நாங்கள் பார்க்கின்றோம், அன்றாடம் கனிவுடையவர்களாக, நன்மைத்தனமுடையவர்களாக, அடுத்தவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்றதாக, ஆறுதல் கொடுக்கின்றதாக, உற்சாகம் கொடுக்கின்றதாக, வழிகாட்டுதல் கொடுக்கின்றவர்களாக, அடுத்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், அரவணைக்கின்றோம் என்ற அந்த மனப்பான்மையோடு நாங்கள் இந்த வார்த்தைகளை பிரயோகிக்கின்றோமா?
நாங்கள் அனுதினம் எத்தனையோ விதமான குற்றங்களை புரிகின்றோம் எங்களுடைய வார்த்தைகளினாலே. இந்த குற்றங்களிலே இருந்து நாங்கள் விடுதலை பெற முடியும். இவற்றை தவிர்த்து கொள்ளலாம். என்னுடைய உள்ளத்திலே எழுகின்ற இந்த கோபத்திலே நான் இப்படி பேச வேண்டும் என்று வருகின்ற பொழுது அங்கு நான் மௌனியாகி, அங்கு அமைதியை காத்து, அங்கு பொறுமையை காத்து, நான் என்னை கட்டுப்பாடுள்ளவனாக்கி என்னுடைய அந்த கருத்தை நான் ஆறுதலாக, தெளிவாக, அன்போடும் பரிவோடும் பணிவோடும் நான் சொல்லுகின்ற பொழுது அதுதான் என்னுடைய உள்ளத்தின் கருவூலத்திலே இருந்து வருகின்ற நல்ல செயல்களாகும். நாம் ஏன் அதை செய்கின்றோம் என்று சொன்னால், பிரச்சனை வருகின்ற பொழுது பிரச்சனையை இன்னும் வளர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றோமா, அல்லது பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றோமா? சாதாரணமான கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள் சகோதரர்கள் மத்தியிலே எழுகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு நாங்கள் செய்கின்ற பொழுது அது சில வேளைகளிலே அது சரியான முறையிலே புரியப்படாமல் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய அந்த இலட்சியத்தை எப்பொழுதுமே கண்முன் வைத்திருக்க வேண்டும். எங்களுடைய நல்ல உள்ளங்களிலே இருந்து நல்ல கனிகள் பிறக்க வேண்டும். நாங்கள் நல்ல மனிதர்கள் என்பதை அடுத்தவர்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும். இங்கு நாங்கள் வெளிவேடக்காரர்களாக உள்ளத்திலே ஒன்றை வைத்து கொண்டு வெளியிலே நாங்கள் இன்னும் ஒன்றை சொல்லி சமாளிப்பது என்பதல்ல. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கின்ற நல்ல எண்ணத்திலே இருந்து, நம்பிக்கைகளிலே இருந்து, உயர்வான மதிப்பீடுகளிலே இருந்து எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய செயல்கள், எங்களுடைய சொற்கள், எங்களுடைய பேச்சு, எங்களுடைய நடத்தை பிறக்க வேண்டும். இவ்வாறு நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற நல்ல செயல்களிலே இருந்து நாங்கள் நல்லவர்கள் என்பதை பல மனிதர்களும் இனம் கண்டு கொள்ளட்டுமாகும். ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதை தொடங்குகின்ற இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சில நற்செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். இறைவன் இந்த சமுதாயத்திலே மக்களை நல்லவர்களாக, தன்மானமுள்ளவர்களாக படைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மதித்து நடக்க வேண்டும் என்ற சுயமரியாதையை அந்த இறைவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். அதனால் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பக்குவமும் பழக்க வழக்கமும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதனால் நாம் அடுத்த மனிதரை பற்றி எப்பொழுதும் நல்ல செய்திகளையே பேச வேண்டும். அடுத்த மனிதர்களை பற்றி இழிவான செய்திகளை பேசி அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது. அடுத்த மனிதர்களை நாம் எப்பொழுதும் மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கும் கூட அந்த பழக்கத்தை தான் நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னார்கள். லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா. எங்களில் சிறியவர்களுக்கு அன்பு காட்டாதவனும் பெரியவர்களை கண்ணியப்படுத்தானவனும் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகளார் இந்த நற்செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது நமது சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் யாரென்றால் சிறியவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பெரியவர்கள் சிறியவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்ற இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த செய்தி நமக்கு தருகின்ற ஒரு சிறந்த ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இங்கு பெரியவர்கள் சிறியவர்களையும் மதிக்கிறார்கள், சிறியவர்கள் பெரியவர்களையும் மதிக்கின்றார்கள். இந்த ஒரு நிலைமை சமுதாயத்திலே உருவாகுமானால்
சமுதாயத்திலே நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், மக்களை மதித்து நடக்கின்ற நல்ல தன்மைகள் இதன் மூலமாக உருவாக இடம் உண்டு என்பதை இதனூடாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கு, நமது மாணவ மாணவிகளுக்கு நாம் ஊட்டுகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் மூத்தவர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், ஆசிரியைகளை மதிக்க வேண்டும். இப்படி பிறரை மதித்து வாழுகின்ற நல்ல பண்பாடுகள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்ற இந்த நற்செய்தியை நமது சந்ததிகளுக்கு, சமுதாயத்துக்கு, சிறார்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற இந்த செய்தியை இன்றைய காலை பொழுதிலே உங்களுக்கு நான் கூறி இன்றைய நாளை தொடங்குவதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன்.